ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஒன்லைன் என்னென்னா, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு வீட்டை விட்டு ஓடி போய் யாருனே தெரியாத ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற காதல் கலாட்டா தான் இந்த ஸ்டோரி. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஃபாஸ்ட்டாக போகிற பைக்கை ஃபாலோ பண்ணி நிறைய கார் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அதில் உள்ள மேனும் நீயா வண்டியை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் கிவ் அப் பண்ணிடுங்க, நான் அந்த மேனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அவன் ஓல்டாக அக்லியாக இருப்பான், நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்கிட்ட இதெல்லாம் யார் சொன்னது, நீ இறங்க நம்ம பேசிக்கலான்னு சொல்ல, முடியவே முடியாதுன்னு அவளும் சித்தா பறந்து போகிறா. அந்த கேப்பில் காரை ஓட்ட முடியாது. ஸோ பாடி கார்ட்ஸ் அனுப்பி தன்னோட பொண்ணை பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ கல்யாணத்தை விட்டு ஓடி போகிறாள் இவ தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் நீயா. அடுத்த பக்கம் ஒரு மேன் தன்னோட பாடி கார்ட்ஸ்க்கே பயந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். இவன் தான் ஸ்டோரியோட ஹீரோ. மிஸ்டர் லூ எங்கே இருக்கீங்க, கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு அப்படின்னு பாடி கார்ட்ஸ் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவாக அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வந்த டெலிவரி மேனோட காஸ்டியூமை வாங்கி போட்டு போகிறான். ஒரு வழியாக 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது ஒரு முட்டு சந்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு. ஹீரோனோட பைக்கை வச்சு ஹீரோ இடிச்சிட்றா. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே மோதல இவன் வேற ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு அவனை சைட் அடிச்சிட்டு இருக்க. என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் ஒன்று சைட் அடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் எந்திரிச்சிட்டு உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுமான்னு கேட்குறான். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு மொபைல் எடுத்து பார்த்தா ஹீரோட மொபைல் உடஞ்சிருக்கு. இதுக்காக நான் உனக்கு காம்பன்சேட் பண்ணணும்ல, 10,000 போதுமா அப்படின்னு கேட்க, சரி என்னோட நம்பருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணின்னு கேட்டால் 10,000க்கு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வருது. சரி அப்போ ஒரு 200ஆவது கொடு, நான் தண்ணி வாங்கி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்க, அதுக்கும் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் தான் வருது. உங்ககிட்ட 200 கூட இல்லாமல் தான் வாய் பேசிகிட்டு இருந்தேன்னு ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து மிஸ்டர் லூவோட சத்தம் இங்கே தான் கேட்குது அப்படின்னு பாடி கார்ட்ஸ் வர, ஹீரோயின் எனக்கு காசும் தர வேண்டாம், கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு ஹீரோயினை செவுத்தில் தள்ளி கிஸ் பண்ணுறான். ஸோ வந்தவங்களும் கப்புள்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அந்த பக்கமாக போயிடுறாங்க. என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு ஹீரோயின் கோவப்படும் போது அவளை தேடியும் பாடி கார்ட்ஸ் வராங்க. மேடம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னும் நிறைய ஆட்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு வராங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் ஹீரோட ஜாக்கெட்டுக்குள்ளே போயிட்டு அவனை கிஸ் பண்ணுறா. அங்கே வர்றவங்களும் நம்மளோட கஷ்டம்லாம் எங்கே போச்சு, இப்படி சந்தில் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு அவங்களும் கிளம்புறாங்க. ஹீரோயினும் நீ பண்ணதுக்கும் நான் பண்ணதுக்கும் சரியாக போச்சு அப்படின்னு கிளம்புறா. ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக, ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்கும்போது, அக்கா இந்த முட்டு சந்தை விட்டு வெளியே போன இதான் ஒரே வழி அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருக்கான். என்ன அக்காவா, அப்புறம் நீ என்ன தங்கச்சியா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயினோட ஆட்கள் வந்துடுறாங்க. வசமாக மாட்டியாச்சு, ஏதாவது சொல்லி தப்பிக்கணுமே, அதுக்காக ஹீரோவை கை காமிச்சு இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, என்ன ஒரு டெலிவரி மேனே நீ லவ் பண்ணுற அப்படின்னு கேட்க, ஆமாம் அங்கிள் நான் உண்மையாக வேணா தான் லவ் பண்ணுறேன், நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும், நான் ஒரு அக்லியான வயசானவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா. அப்புறம் அப்பா கூட என்ன சொன்னாங்க, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நான் இவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி கிளம்பு அப்படின்னு அங்கிளும் அவளை விட்டுடுறாங்க. இப்போ சொன்னது எல்லாமே ஜோக் தானே, என்னை மேரேஜ் பண்ணுற இன்டென்ஷனில் நீ இல்லையே அப்படின்னு கேட்க, அப்படிதான் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஏய் நம்மளாம் அடல்ட்டு, எனக்கு இதில் பண்ணிக்க விருப்பம் இல்லை, நானும் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். என்னோட கெஸ் கரெக்டுனா ஒன்றையும் மணிக்காக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு சாப்பாடு துணிக்கெல்லாம் பஞ்சம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறால, எனக்கும் 3000 தான் சம்பளம்னு சொல்ல, எனக்கு சம்பளம் 3500, பாரு பர்ஃபெக்ட் மேட்ச்சு, நீ மட்டும் இல்லைன்னு சொன்னால் நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு போக, ஹீரோ இது ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தானே பண்ணுறோம், ஸோ யாராக இருந்தால் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாச்சு. மிஸ்டர் லூ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ், என்ன நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல, சரி இது ஃபேக் மேரேஜ் தானே, 3 மாதம் கழிச்சிட்டு வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஒருவேளை அந்த டைம் கேப்பில் நீ அழகில் மயங்கின்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படின்னு லைட்டாக சீன் போட்டு, இது நம்ம ஃபேமிலிக்காக தானே பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு உன் ஃபேமிலியை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்க, ஹீரோ நான் டெலிவரி மேனாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் கண்ட்ரி சைடில் இருக்கிறதா சொல்கிறான். ஐயோ அவ்வளோ தூரத்துலேருந்து சிட்டிக்கு வந்து டெலிவரி பண்ணுறானா, ரொம்பவே கஷ்டமான வேலை அப்படின்னு ஹீரோயின் நினச்சி பாவப்படுறா. அடுத்து ஹீரோயின் கிட்ட நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டால், அவள் ஈஸ்ட் பக்கத்துலேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து இங்கே கிளீனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இந்த சின்ன வயசுலேயே கிளீனராக ஒர்க் பண்ணுறாளே அப்படின்னு அவனும் லைட்டாக பாவப்படுறான். சரி இப்போ இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுல, என்னை ஃபேமிலியை மீட் பண்ண வேண்டாமா, ஃபர்ஸ்ட்டு உன்னோட ஃபேமிலியை பார்க்க போகலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, என்னோட வீட்டில் இப்போ தான் பைப் உடஞ்சிருக்கு, ரிப்பேர் பார்க்க வேண்டிய ஒர்க்லாம் இருக்குது, அதனால அங்கே போக வேண்டாம், ஃபர்ஸ்ட்டு உன்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்டால், என்னோட வீட்டில் க்ளீனிங் டூல்ஸ் எல்லாமே அப்படியே கிடக்கு, அதெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும், ஸோ ஃபஸ்ட்டு உன்னோட வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு திரும்பவும் ஹீரோ கிட்ட கேட்க, இல்லை ஆக்சுவலி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒர்க் இருக்குது, அதனால நம்ம இன்னொரு நாள் வீட்டுக்கு போய்க்கலாமே அப்படின்னு ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து நிற்கிறான். மிஸ்டர் லூ அப்படின்னு அவங்ககிட்ட வந்து பேச,
என்ன மிஸ்டரா அப்படின்னு ஹீரோயினும் சந்தேகமாக பார்க்குறா. ஹீரோவும் கன்சிகையெல்லாம் காமிச்சிட்டு இவரோட நேம் மிஸ்டர் கோ, இவர் தான் என்னோட பாஸ் அப்படின்னு ஹீரோயின்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். சரி இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது இவ என்னோட ஒய்ஃப், இப்போ தான் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஓ நீங்கள் 2 பேரும் நியூலி வெட்ஸா, சரி காரில் வந்து ஏறுங்க அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணால் பாஸ் எம்ப்ளாய்க்கெலாம் டோரை ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. நீங்கள் பேசஞ்சர் சீட்டில் உட்காருங்க, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லி மிஸ்டர் கோவை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுறான். அடுத்து இங்கே ஹீரோயினும் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஐயோ கண்டுபிடிச்சிட்டா போலையே அப்படின்னு பார்த்தா என்ன கேட்குறான்னா, நீ என்கிட்ட டெலிவரி மேன் தானே சொன்னேன், இப்போ மிஸ்டர் கோதம் உன்னோட பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது வந்து நான் டெலிவரியை பார்ட் டைம் ஜாப்பை தான் பண்ணுறேன், மெயின் ஜாப் நான் மிஸ்டர் கோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி எதேதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான். சரி ஓகே நைட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிஸ்டர் கோக்கு டிரைவர் அங்கேருந்து கிளம்புறான். இங்கே ஹீரோயினுக்கு இந்த டைம் இன்டர்வியூக்காக கால் வருது. அப்பா எல்லா கார்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க, ஸோ வேலைக்கு போனால் தான் சோறு கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயினும் டிசைனர் போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கா. எங்கள் காரில் போகும்போது மிஸ்டர் கோக்கு ரொம்பவே இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, நம்ம 2 பேரும் பிளேஸை மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்க ஹீரோவே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஓகே உங்களுக்கு விருப்பம் இல்லைனா இருக்கட்டும், லாஸ்ட் வீக் நம்ம ஜியா ஜுவல்லரி கம்பெனியாக வாங்கியிருந்தோம்ல, அந்த கம்பெனியில் இன்றைக்கி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல, ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வெஸ்ட் சிட்டியில் எனக்கு ஒரு வீடு பார்க்கணும், ஒரு 3 பெட்ரூம் ஒரு லிவிங் ரூம் இருந்தால் போதும், ஒரு டெலிவரி பாய் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, பாஸ் உங்களுக்கு அசிஸ்டண்டாக இருந்து என்னாலேயே அவ்வளோ பெரிய வீட்டை வாங்க முடியாது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, சரி அப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரியாவது வீட்டை பாரு, அதை விட சின்னதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இப்போ மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக புது கம்பெனிக்கு போகிறாங்க. மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோயினும் அதே கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்காக வந்திருக்கா. அங்கே ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகிட்டு ஹீரோ நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அவளும் பதிலுக்கு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தான் பக்கத்தில் ரெடிமேடாக ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குல்ல, ஸோ அவனை பிடிச்சி வச்சுட்டு நான் இங்கே மிஸ்டர் கோ கூட மீட்டிங் அட்டன் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே நான் இங்கே கிளீனர் இன்டர்வியூக்காக வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, மிஸ்டர் கோ கேட்டிங்களா என்னோடய ஒய்ஃப்க்கு எதுவும் வேலை போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு கிளீனர் ஜாப் தானே வேணும், உடனே உனக்கு வேலையை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனர் வேலையை அவளுக்கு பார்சல் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஹீரோயினும் போய் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க, மென் டாய்லெட்டில் ஹீரோயினை பார்த்தது நீ என்ன பேர் விட்டா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவளை பிடிச்சிக்கத்த, நீ தானே இந்த அழகான வேலையை எனக்கு வாங்கி தந்த, வேற நான் எங்கே இருக்க முடியும், இங்கே தான் இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் திரும்ப கோவப்படுறான். இப்போ நீ ஏன் கோவப்படுற, நீ தானே ப்ரொஃபஷனல் க்ளீனர்னு சொன்ன அப்படின்னு சொல்ல, ஆமாம் அது நான் தான், நீ வந்த வேலையை முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல, அவனும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறான். அந்த டைம் 2 பேருக்கும் ஒரே மெசேஜ் வருது, என்னென்னா 2 பேரையுமே ஸ்பெஷல் கெஸ்ட்டாக சேரிட்டி டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தது ஹீரோ, இன்றைக்கி நைட் நம்ம 2 பேரும் மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு டெலிவரி வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, எனக்கும் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஹீரோயினுக்கும் டிசைனர் ஜாயின் பண்ணி வந்துட்டு க்ளீனர் வேலையை பார்த்துட்ருக்கேன்னு கடுப்பாக இருக்குது. ஸோ அந்த கடுப்பில் போயிட்டு இருக்கும்போது அவள் காலேஜ் டைமில் அவளோட கிளாஸ்மேட்டை மீட் பண்ணுறா. அவளும் ஹீரோயினை பார்த்துட்டு, காலேஜில் நீ புள்ளியாக இருந்துட்டு இங்கே க்ளீனராக ஒர்க் பண்ணுறியா, என்ன நிலமை பாரு உனக்கு அப்படின்னு அவளை நக்கலாக பேச, ஹீரோயினும் கண்டுக்காமல் போகலான்னு பார்க்குறா. என்ன நான் தான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு அவளை வழிமறிக்க, நாயை பார்த்தா நவுண்டு தான் போகணுன்னு ஹீரோயினும் கலாய்க்கிறா. என்னையா நாயின்னு சொன்னேன்னு அறைய போகிறா. என்ன கையை கீழே இருக்குது, இப்போ தான் நான் டாய்லெட்டை இதை வச்சு க்ளீன் பண்ணிட்டு வந்தேன், அப்புறம் மூஞ்சில் தேய்ச்சி விட்ருவேன் அப்படின்னு ப்ரெஷ்ஷை காமிக்க, அந்த பொண்ணும் பேக் வாங்குறா. காலேஜ் டைம்ஸில் நீ என்னம்மா சீன் போட்ட, இப்போ பாரு நான் இந்த கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன், நீங்கள் க்ளீனராக இருக்க, நீலாம் என் லெவலுக்கு வரவே முடியாது, என்ன இன்றைக்கி நடக்கிற சேரிட்டி டின்னரில் கூட இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சீனை போட்டுட்ருக்கேன். சன் ஃபேமிலியை நான் அவ்வளோ பெரிய ஃபேமிலியா, என்னையும் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன அங்கே க்ளீனர் வேலைக்கு ஒன்று கூப்பிட்டாங்களா அப்படின்னு அப்பவும் கலாய்க்கிறா. ஒழுங்காக என்னை இரிட்டேட் பண்ணாமல் ஓடிடு, இல்லை ஒன்றையும் பாத்ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, இவகிட்ட ஏன் வம்புனா அந்த பொண்ணு கிளம்புறா. அடுத்த கட்டில் அந்த சேரிட்டி டின்னர் காமிக்கிறாங்க. அந்த டின்னர் பார்ட்டி வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், விஐபிஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அந்த பிளேஸில் தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அங்கே இப்போ ஹீரோயினை பார்த்ததும் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவகிட்ட கேட்க, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் இங்கே டெலிவரி பண்ண வந்தேன், நிறைய பேர் இருக்கிற இடத்துல நிறைய ஆர்டர்ஸ் வரும்ல அப்படின்னு அவன் சொல்ல, அதே மாதிரி தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்களா, அப்போ நிறைய டாய்லெட் இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி கம்பெனியில் வேறு ஒரு பொண்ணு கூட முட்டிட்டு வந்திருப்பாள்ல, அந்த பொண்ணு இப்போ ஒரு அங்கிள் கூட வந்து நின்றுட்டு இங்கேயும் க்ளீன் பண்ண தான் வந்திருக்கியா, சொன்ன மாதிரியே வந்துட்டேன், உனக்கு கரெக்டான மேட்ச் இந்த டெலிவரி பாய் தான் அப்படின்னு அவன் ப்ரொஃபஷனை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி பேச, டெலிவரி மேன்னா என்ன தப்பு இருக்குது, உன் பக்கத்தில் உள்ள அங்கிளை விட இவன் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்ல, அந்த அங்கிளுக்கும் கோவம் வந்துருச்சு. நான் யார் தெரியுமா அப்படின்னு சண்டைக்கெலாம் வரேன், நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், மாதம்
மாதம் உனக்கு 10,000 பாக்கெட் மணியாக தரேன், நீ இந்த பிரதரை ஃபாலோ பண்ணிட்டு வரியா அப்படின்னு அவன் ஹீரோயின்கிட்ட ஃப்ளட் பண்ண வர ஹீரோ கையை பிடிச்சி திருக்கி விட்டுறான். ஹீரோயின் இந்த அங்கிள் கையெல்லாம் தேவையில்லை, கையை உடச்சி போட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த அங்கிள் வழியில் கத்திக்கிட்டே இருக்காரு, நீ சாரி கேட்டால் தான் கையை விடுவோம் அப்படின்னு சொல்ல ஃபைனலி யாருமே காப்பாற்ற வராததுனால அந்த அங்கிளும் சாரி கேட்குறான். இங்கெல்லாம் செக்யூரிட்டிஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு செக்யூரிட்டிஸை கூப்பிட்டு ஹீரோயினை தூக்கி வெளியே போட சொல்கிறாங்க. அங்கே ஹீரோவை பார்த்ததுமே என்ன மிஸ்டர் லூவேவை வெளியே தூக்கி போட சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த அங்கிளுக்கு ஒரு அறை விழுது. டேய் என்னடா பண்ணுறீங்க, நான் இங்கே விஐபி, அவங்க 2 பேரும் லோ கிளாஸ் பீப்புள், அவங்கள வெளியே அனுப்பாமல் என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு விஐபி கார்டை காமிக்கிறான். இங்கே ஹீரோ தன்னோட ஐடென்டிட்டி சொல்லக்கூடாதுங்கிறதுனால அவங்க செக்யூரிட்டி பீப்புளும் அந்த கார்டை வாங்கி பார்த்தா அது ஃபேக்குன்னு தெரியுது. ஃபேக்கான கார்டை வச்சா உள்ளே வந்தீங்க அப்படின்னு 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இவ்வளோ கலவரத்துக்குள்ளேயும் ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறா. ஹீரோ பக்கத்தில் இருந்த பொண்ணை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இங்கே ஹீரோயின் இப்போ அம்மா கூட வந்து பேசிகிட்டு நிற்கிறா. அம்மாவும் ஹீரோயினோட மேரேஜால் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க. உன்னோட அப்பா கோவமாக இருக்காங்க, நீ உன் ஹஸ்பண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வரியா இல்லைனா அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா இப்போ தான் நம்ம கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, சரி உன்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட காமிக்க மாட்டேங்கிற, அவனும் இங்கே வந்திருக்கானா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் கண்ணாடி வழியாக கீழே பார்க்கும்போது அங்கே டெலிவரி மேன் யூனிஃபார்ம் போட்டுக்க ஒரு பர்சனை காமிச்சு இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறான். என்ன ஒரு டெலிவரி மேனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நானும் உன் அப்பாவும் உனக்காக எவ்வளோ அழகான மாப்பிள்ளையை பார்த்துருந்தோம், அதை விட்டுட்டு டெலிவரி மேனை போய் கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு அம்மா கொஞ்சம் கோவப்படுறாங்க. அதுக்கு என்னம்மா டெலிவரி மேன்னா என்ன, அவன் லேட் நைட் ஆனாலும் ஒர்க் பண்ணுறான், என்ன நல்லா பார்த்துக்கிறான், இது போதாதா அப்படின்னு சொல்ல அம்மாவும் ஓகே அவன் ஃபேஸை நான் ஒழுங்காக பார்க்கலல்ல, நெக்ஸ்ட் டைம் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு நான் மீட் பண்ணும், உங்கள் வீட்டு அட்ரஸ் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ அசிஸ்டன்ட் கூட பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து ஒரு லேடி அவனோட கதை கிள்றாங்க. யாருன்னா ஹீரோட அம்மா. கல்யாணத்தை விட்டு தானே இவனும் ஓடி வந்திருப்பான். ஸோ அவன்கிட்ட இப்போ நியூ மேரேஜை பற்றி கேட்குறாங்க. உன் ஒய்ஃப் எங்கடா அப்படின்னு கேட்க என்னோடய ஒய்ஃப் வரல. சரி அவள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருப்பா, ஏன்னா ஒரு க்ளீனர் அப்படின்னு சொன்னதும் என்ன ஒரு க்ளீனரே நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னா அவங்க அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு என்னம்மா பார்க்க அழகாக இருப்பா, நல்ல பொண்ணு அப்படின்னு இவனு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்ருக்கான். அதான் கல்யாணம் முடிஞ்ச போச்சு, இனி என்ன பண்ணுறது, சரி நெக்ஸ்ட் டைம் உன் ஒய்ஃபை நான் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவும் கிளம்புறாங்க. ஹீரோ இப்போ நியூ ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிருப்பாங்கல்ல, அப்போ அந்த வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் ஆல்ரெடி அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் வந்ததும் ட்ரெஸ்ஸை கழுத்து போய் குளிக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு அதுக்கே என்ன கூப்பிட்ற அப்படின்னு கேட்டால் அம்மா இன்னைக்கு நம்மளை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால சீக்கிரமே ரெடியாக வேண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ நீ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபஸ்ட்டு அனுப்பி விடுறான். பாத்ரூம் போயிட்டு ஹீரோயின் கத்த ஐயோ ஏதோ ஆச்சு போலேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கதவை திறந்துட்டு உள்ள போகிறான். பார்த்தா ஹீரோயின் டவல் இல்லாமல் நின்றுட்டு இருக்கா. இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால் நீ தானே கத்துனா உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல நான் ஒரு பள்ளிக்காக கத்துறேன், அதுக்காக நீ உள்ளே வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கால் ஸ்லிப்பாகி 2 பேரும் கீழே விழுறாங்க. அப்படியே ஒரு கிஸ்ஸிங் சீன் போயிட்டுருக்கு. அப்போ பார்த்து டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்டு கிஸ்ஸிங் சீன் கட் ஆகுது. யார் வந்திருப்பா அப்படின்னு கேட்க ஒருவேளை என் அம்மாவை தான் இருக்கும், நீ போய் கதவை துற அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு நீ போக வேண்டியதான், டேய் நான் இன்னும் குளிக்க முடிக்கலடா அப்படின்னு அவனை அனுப்பிட்டு ஹீரோயின் போய் குளிக்க போகிறா. இங்கே ஹீரோவை ஆன்ட்டி கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்த பிறகு தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆன்ட்டி தண்ணி குடிங்க அப்படின்லாம் எடுத்து கொடுக்குறான். அவங்களும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் உன் ஹஸ்பண்டை பார்க்கும்போது என் ஃப்ரெண்டோட பையன் மாதிரியே இருக்குது, உன் கல்யாணத்துலேருந்து ஓடி போனே அந்த பையன்தான் அப்படின்னு சொல்ல என்னம்மா இதாக பேசுகிற டைம் அப்படின்னு சொல்ல சரி அதான் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி தெரியலையே, ஏதோ இப்போ தான் மீட் பண்ண மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க ஹீரோவும் டக்குன்னு போயிட்டு ஹீரோயினுக்கு நான் ப்ளோ ட்ரை பண்ணி விடுறேன் அப்படின்னு அவளோட முடியை காய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதை அவனுக்கு ஒழுங்காக கூட யூஸ் பண்ண தெரில. ஸோ ஹீரோயினும் எனக்கு உடம்புலாம் வலிக்கியே அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ண பார்த்தா அவனுக்கு ஷோல்டரை மசாஜ் பண்ணவும் தெரியல. அம்மாவுக்கு இன்னுமே கன்வின்சிங்காக இல்லை. நீங்கள் 2 பேரும் எப்போ தான் மீட் பண்ணீங்க அப்படின்னு சந்தேகமாக கேட்க ஹஸ்பண்ட் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முன்னாடி கிஸ் பண்ணி காமிக்கிறா. அம்மாவும் சரி ஓகே இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுல அதனால நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இங்கே வேறு ரூம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல பரவாயில்ல நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சோஃபா கூட ஓகே தானே அங்கேயே செட்டில் ஆகுறாங்க. ஹீரோயினும் என் அம்மா தூங்கிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து கதவை திறந்து பார்த்தா அம்மா கதவு முன்னாடியே நின்றுட்டு இருக்காங்க. நான் இந்த பில்லு எடுக்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் படுக்க போகிறாங்க. ரூம்குள்ளே வந்ததும் ஹீரோவும் ஷூ சொல்லிக்கிட்டே வரான். என்னாச்சுன்னு கேட்க உங்கள் அம்மா கதவு பக்கத்தில் இருந்து நம்மளை வேவு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல டோர் க்ளோஸ் ஆகி தானே இருக்கு அப்படின்னு கேட்க அவங்க அந்த கேப் வழியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஹீரோயினும் ரொம்ப இன்வால்மெண்ட்லாம் காமிச்சு ஹீரோட ஷர்ட்டை கலத்த போக இதையும் கலத்துறேன்னு கேட்டால் அதான் அம்மா பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே மறுபடியும் சத்திக்க உங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு திரும்பவும் மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ எங்கள் அம்மா இருக்காங்களான்னு போய் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ இது உன்னோட டைம் நீ தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா.
அங்கே பார்த்தா அம்மா இல்லை. அதுக்குள்ளே ஹீரோயின் பின்னாடி வந்துட்டு ஹீரோயினை தூக்குறான். அதான் எங்கள் அம்மா போயிட்டாங்களே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ காலைல ஸ்லிப்பர் போடாமல் போயிட்டுருக்க, அதனால தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு பெட்டில் போட, சரி இப்போ தான் அம்மா போயிட்டாங்களே நீ உன்னோட ரூமுக்கு கிளம்ப அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிட்டு, அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, நீ எதுக்கு என்ன கிஸ் பண்ண, நாம தான் சேம் பெட்டில் சும்மா படுத்துட்டு இருந்திருக்கலாமே, நீ எதுக்கு கிஸ் பண்ண அப்படின்னு கேட்க, அவனும் அதுக்கு எக்ஸ்கியூஸ்லாம் திங்க் பண்ணி வைக்கல. அதனால அங்கேருந்து எஸ்கேப்பு. ஹீரோயினுக்கு நைட்டு கனவுல ஹீரோவை எப்படி அவள் டாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு வருது. என்ன ஒரு அற்புதமான ட்ரீம், இப்படி நடந்தால் கூட நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே வெளியே வந்தால் ஆல்ரெடி ஹீரோ ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அம்மா எங்கன்னு கேட்டால் அம்மா போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் தன்னோட லேப்டாப் எடுத்து ரெஸ்யூமே சென்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. என்ன மறுபடியும் ரெஸ்யூமா, எதுக்கு நேற்று உள்ள ஜாப் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, ஒன்னே மாதிரி தான், எனக்கும் இந்த கிளீனர் ஜாப் பார்ட் டைம் தான், நான் டிசைனர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு ரெஸ்யூம் அனுப்பிட்டு இருக்க. எங்கள் ஹீரோ உடனே அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு டிசைனர் ஜாப்பை பார்சல் பண்ணு அப்படின்னு மெசேஜை போடுறான். ஹீரோயின் அதே கம்பெனியில் டிசைனர் ஜாப் இன்டர்வியூக்காக போகிறான். அங்கேயும் அதே காலேஜ் கிளாஸ்மேட் தான். என்ன மறுபடியும் மீட் பண்ணிட்டோமா அப்படின்னு அவளோட ரெஸ்யூமை வாங்கி பார்த்துட்டு இருக்கா. இவ மூஞ்சிலேயே முழிக்கணும், நேரமே சரியில்லைன்னு ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. ரெஸ்யூமெல்லாம் பார்த்துட்டு, ஹைஸ்கூல் டிப்ளமோக்கு கிளீனர் வேலை தான் கரெக்டாக இருக்கும், நீ அந்த கிளீனிங்கே ஒழுங்காக பண்ண மாட்டா, அதுக்குள்ளே டிசைனர் வேலையை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு அவளை கேட்க, ஹீரோயினும் தன்னோட அப்பாவுக்கு இந்த மேட்டர் தெரியக்கூடாது, அதனால லோ ப்ரொஃபைலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அகடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டா. இங்கே அகடமிக்கை விட டேலண்ட் தானே முக்கியம், என்னோட டிராயிங்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவளும் பார்த்துட்டு, இதை விட என் அக்கா பொண்ணு கேஜில் இருக்கா, அவள் கூட சூப்பராக டிராயிங் பண்ணுவாள், இது என்ன கிறுக்கி தானே போட்டிருக்கேன், இதெல்லாம் எங்கள் கம்பெனி ஸ்டாண்டர்டுக்கு வராது அப்படின்னு அவளை ரிஜெக்ட் பண்ண, நான் ஸ்பெக்ட்ரம் அவார்டு வாங்கியிருக்கேன், அது கூட உங்கள் கம்பெனி ஸ்டாண்டர்டுக்கு வராதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, பக்கத்தில் உள்ள பொண்ணும், ஏய் ஸ்பெக்ட்ரம் அவார்டு தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜுவல்லரி டீசனுக்காக கொடுக்குற பெரிய அவார்டு, அதை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு ஷாக்காக, எப்படி இருந்தா என்ன, உன்னோட டிராயிங்ஸ் எதுவும் சரியில்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண போகும்போது, அந்த டைம் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது ஹீரோயினை செலக்ட் பண்ணணுன்னு. அப்போ நீ பேக் டூர் வழியாக தானே வர, அப்புறம் எதுக்கு இந்த இன்டர்வியூ எல்லாம், ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு அவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் செலக்டட்னு சொல்லிட்டு போகிறா. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் மீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆப்போசிட்டில் வர ஹீரோயினை பார்த்ததுமே அவன் மேலே கையில் உள்ள தண்ணியை கொட்டினு இவளுக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்காக ஹீரோயின் முன்னாடி கிளாஸை கொண்டு போக, அதை ஹீரோயினை அலைக்க தட்டி விட்ட, அதுக்கு மறுபடியும் இந்த பொண்ணு மேலேயே கொட்டிக்குது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் மேலே தண்ணியை கொட்டுவேன் அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சண்டைக்கு போக, என் கையில் கிளாஸும் இல்லை தண்ணியும் இல்லை, உங்கள் கையில் தான் கிளாஸ் இருக்குது, அப்போ நீங்கள் உங்கள் கைக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. காலேஜ் கிளாஸ்மேட் இருக்கல, அவளோட நேம் லின். இப்போ அங்கே வர மேனேஜர், லின் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, மிஸ்டர் ஜியாங் இவளை பாருங்கள், இவள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கா, அதுக்குள்ளே என் ட்ரெஸ்ஸில் தண்ணியை கொட்டிட்டா, என்னன்னு கேட்டால் அவள் என் கிட்டே சண்டைக்கு வரா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன், உங்கள் மேலே தான் தப்பு, உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு அவளை அனுப்பிட்டு ஹீரோயினுக்கு அவளோட ஒர்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து லின்னுக்கும் கடுப்பாகுது, புதுசாக வந்த பொண்ணுக்காக என்னைய திட்டுற, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, எங்கள் கம்பெனியில் இப்போ தான் ஒரு புது பொண்ணு ஜாயின் பண்ணா, அவளும் மிஸ்டர் ஜியாங்கு ரொம்பவே க்ளோஸாக சுற்றுறாங்க, அந்த பொண்ணு வேற உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்பவே ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்கா, பார்த்துக்கோங்க அப்படின்னு வத்தி வைக்கிறா. ஆஃபீஸில் உள்ள ஹீரோயினை கிஸ் பண்ணதே நினச்சி பார்த்து சைனெல்லாம் தப்பு தப்பாக போட்டு வைக்கிறான். அதுக்கு பலியானது அந்த மேனேஜர் தான். திரும்ப போய் இதெல்லாம் டைப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா வேலையை அவனுக்கு கொடுக்குறான். ஹீரோ கம்பெனியோட பிரசிடென்ட்டுக்குனது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், அதாவது ஹை லெவலில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ டோரை நாக் பண்ணுற சத்தம் கேட்டதும் ஹீரோ டக்குன்னு எழுந்துக்கிறான். மிஸ்டர் கோதா பாஸ் மாதிரி சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. வர்றது ஹீரோயினோட எனிமி இல்லைன்னு. அங்கே ஹீரோ பார்த்தது, இது யாரு அப்படின்னு கேட்க, இது என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வந்தேன் அப்படின்னு பக்கத்தில் வந்து பேச, அதையே இங்கே வந்து நின்று சொல்கிறேன், டேபிளுக்கு அங்கிட்டு போ அப்படின்னு சொல்ல, அவளை அங்கே போயிட்டு, இங்கே புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கால அந்த பொண்ணு ரொம்பவே ரூடாக இருக்கா, அவளை ஃபயர் பண்ணுங்க, அவளை இந்த கம்பெனிக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன அந்த பொண்ணு பண்ணா அப்படின்னு கேட்டால், என் மேலே ஃபுல்லாக தண்ணி கொட்டிட்டா, வந்ததே இன்றைக்கி தான், அதுக்குள்ளே எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்லாம் சொல்ல, இப்போ மிஸ்டர் கோவும் ஹீரோவை பார்த்து, இதுக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன அப்படின்ட்டு கேட்டால், உனக்கு 1 மந்த் சேலரி கட் பண்ணணும்னு சொல்கிறான். என்னது எனக்கு ஏன் சேலரி கட் பண்ணணும்னு கேட்டால், இந்த மாதிரி சின்ன மேட்டரெல்லாம் மிஸ்டர் கோ கிட்ட கொண்டு வரேன், அதனால உனக்கு தான் சேலரி கட்டு, நீங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா அடிப்படி சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதோ, மூஞ்சி எங்கேயோ பார்த்தேன்னு நினச்சேன், நீங்கள் 2 பேரும் ஒரே டீம் தானே அப்படின்னு ஹீரோ கிட்ட கத்த, அவன் சொல்கிறது கரெக்டு தான், இந்த மாதிரி சின்ன மேட்டரெல்லாம் என்கிட்ட கொண்டு வரக்கூடாது, சரி சரி போய் வேலையை பாரு அப்படின்னு அவளை விரட்டி விட்றான். ஹீரோயினை வேலையை விட்டு தூக்க தான் முடியல, பட் வேலையில் நிறைய தொல்லை பண்ணலாம்ல அப்படின்னு டிசைனர் டீமில் கொடுத்த மொத்த ஒர்க்கையும் தூக்கி ஹீரோயின் தள்ள கட்டி விடுறா. அவளும் நான் எதுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இது எல்லாமே பிரசிடென்ட் கொடுத்த ஒர்க்கு தான், நீ தான் உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொன்னால, ஸோ எல்லாத்தையும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது நம்ம மொத்த டீமுக்கு தந்தது, அதையே நான் தனியாக முடிக்கணும் அப்படின்னு கேட்டால்,
ஏன்னா அதை நான் தான் உனக்கு தந்திருக்கேன். பிரசிடெண்ட்டுக்கும் எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் சொன்னால் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, பிரசிடெண்ட்டுக்கு என்ன கண்ணு குருடா அப்படின்னு கேட்குறா. நீ அதை பற்றிலாம் பேச, நாளைக்குள்ளே உன்னால் இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ண முடியலன்னா நீ வீட்லேயே உட்காந்துக்கோ, அப்புறம் கம்பெனிக்கு வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு ரொம்பவே லேட்டாக போகிறா. ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கம்பெனி பிரசிடெண்ட் தான், அவன் ஏன் இவ்வளோ ஒர்க் கொடுத்து விட்றான், அப்புறம் அவன் கேரக்டரும் சரியில்லைன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அவன் குண்டா அசிங்கமாக தான் இருப்பான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோ திட்டு வாங்குறதுனால தும்மிக்கிட்டே இருக்கான். லாஸ்ட்டில் இதுக்கு மேலே திட்டு வாங்க முடியாதுடா அப்படின்னு ஹீரோயினை கிஸ் பண்ண அந்த தும்மலும் ஸ்டாப் ஆகுது. ஹீரோயினும் நீ என்ன என்ன கிஸ் பண்ண அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நேரம் தும்மல் எடுத்துக்கிட்டே இருந்துச்சுல்ல அதனால கிஸ் பண்ணேன்னு சொல்ல, இது என்ன வீடாக இருக்குது, கிஸ் பண்ணால் தும்மல் சரியாகுமா அப்படின்னு கேட்க, இங்கே பார்த்தல லைவ் எக்ஸாம்பிள் எனக்கு சரியாயிடுச்சுல, நம்ம வேணால் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கூப்பிட, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம ரியல் கப்பலாகவே மாறிடலாம் அப்படின்லாம் சொல்ல, போடா அப்படின்னு கதவை சத்திட்டு ஓடிடுறா. காலையிலே ஹீரோயின் பொறுப்பாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக ஒரு முட்டையை பொரிக்கிறா. அந்த முட்டையை கூட அவளுக்கு ஃப்ரை பண்ண தெரில, முட்டையோட ஓடெல்லாம் போட்டு சமைக்கிறா. அப்புறம் உப்பு கூட மலைசாரல் மாதிரி போடாமல் அள்ளி அள்ளி போட்டு ஒரு முட்டையும் கரக வச்சு சமைச்சு ஹீரோவுக்கு கொடுத்தா. ஹீரோ இது என்னடா கர்மம் இப்படி இருக்கே அப்படின்னு எடுத்து வாயில் வச்சா வைக்க முடியல. இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்குன்னு மண்டையாட்டான். அப்புறம் ஹீரோயின் நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேனே அப்படின்னு அவளும் வாயில் வைக்க, பார்த்தல சமைக்க வரலாம், நம்ம வெளியே ஆர்டர் கூட பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் பொறுப்பாக சொல்கிறான். நீ என்னை பற்றி என்ன நினச்ச, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறியா, நான் சமைச்சிட்டு வந்து எப்படி அசத்துறேன் பாரு அப்படின்னு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு ஆனியனை எடுத்து வச்சுட்டு, இது என்னது, இதை எப்படி குக் பண்ணணும்னு தெரிலையே அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கா. அதான் உனக்கு தெரில, வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நீ போ, நான் சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அவனை அனுப்பிட்டு ஹீரோக்கே தெரியாமல் வெளியே இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி டேபிளில் ஃபுல்லாக நிறச்சி வைக்கிறான். ஹீரோவும் இது கொடுறமாக தான் இருக்கும்னு நினச்சி சாப்பிட்டு பார்க்கலாம், பட் டேஸ்ட் நல்லா இருக்குது, இதெல்லாம் நீயே குக் பண்ண அப்படின்னு அவளை அப்ரிஷியேட் பண்ண. ஆமாம் நீ தானே நல்லா குக் பண்ணவே முடியாதுன்னு சொன்னேன், என்னோட குக்கிங்கை பார்த்தல அப்படின்னு அவளும் பெருமைப்பட்டுக்கிறா. இது என்ன குக்கிங், இதை விட நான் பெட்டராகவே பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவும் டைலாக்லாம் விட்டுட்டு அவன் வீட்டுக்கே செஃப்பை கூப்பிட்டு வந்து சமைக்க வைக்கிறான். செஃப் குக் பண்ணி முடிக்கிற டைமுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டா. என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்னு அவளை கேட்டா, நீ தான் இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொன்னல, அதான் அதை சாப்பிட்றதுக்காக ஓடோடி வந்திருக்கேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கா. அங்கே தான் செஃப் இருக்கானே. ஸோ ஹீரோயின் டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு செஃப்போ ஒரு வழியாக வெளியே அனுப்பி வைக்கிறான். இப்போ சாப்பிட்றதுக்கு உட்காந்தா ஹீரோயின் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, இது எப்படி பண்ண அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட்டு வெஜிடபிள் எல்லாத்தையும் பேனில் போட்டு ஒரு 4 ஸ்பூன் உப்பை போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்ல, 4 ஸ்பூன் போதுமா, அது கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லையே 4 ஸ்பூன் கரெக்டாக தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பாரு, மேபி எக்ஸ்ட்ரா போட்டால் நிறைய உப்பு போடணுமா இருக்கும் அப்படின்னு குக்கிங் கிளாஸில் இப்போ தான் ஜாயின் பண்ண ஜூனியர்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் கோ பெரிய புக்கையை தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு இது எதுக்காகன்னு கேட்க, இதை மிஸ்டர் லூ அவங்க ஒய்ஃப் கிஃப்ட் பண்ணதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னது. ஓகே அப்போ இதை நானே அவங்க பிளேஸில் கொண்டு போய் வச்சிடுறேன், நீங்கள் எதுக்கு மேலேயும் கீழே நடந்துக்கிட்டு அப்படின்னு மிஸ்டர் ஜியாங் எடுத்துகிட்டு போய் ஹீரோயினோட பிளேஸில் வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு லின்னும் அதை ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அதில் ஹீரோ எழுதின கார்டு இருக்கும், அப்புறம் அது கூட கிஃப்ட் வச்சுருப்பானா ஒரு நெக்லஸ் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு இருக்க சுற்றி உள்ள பொண்ணுங்களும் இந்த டைமண்ட் நெக்லஸ் ஆச்சே லிமிட்டட் எடிஷன் அப்படின்லாம் சொல்லி அதை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்க, இவ ஜஸ்ட்டு கிளீனர், அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு அசிஸ்டன்ட், அவங்களால எப்படி அதை அஃபோர்ட் பண்ண முடியும், இந்த மணி வேறு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பா. ஹீரோயினும் அதெல்லாம் கண்டுக்காம அவள் இப்போ லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ண டிசைனை கொண்டு போய் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அதுலேயும் ஒரு குறைய கண்டுபிடிக்கிறா, இதில் ரவுண்ட் ஷேப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, நேற்று நைட்டு தான் இந்த டிசைனுக்கு நீங்கள் ஓகே பண்ணீங்க, இதை நான் ஃபைனல் டிராஃப்டாக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு நான் என்னோடய மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இது இப்போ ஒரு குப்பை தான், ஸோ குப்பைலாம் குப்பை தொட்டிக்கு தானே போனோம், ஒரு கிளீனராக இது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஸோ டிசைனை சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் கடுப்பாயிட்டு போய் திரும்பவும் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரா. கொண்டு வந்த பிறகு இந்த ரவுண்டை விட பழைய டிசைன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் அதே சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. இங்கே அவளும் கசக்கி தூர போட வரும்போது அதை மிஸ்டர் ஜியாங் வாங்கி பார்க்குறாங்க. இந்த டிசைன் நம்ம கம்பெனி தீமுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணுறாங்க. கூடவே இது ஹீரோயின் ரெடி பண்ணது தானே, அவளுக்கு தான் இந்த மாதத்துக்கான போனஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கேட்டு அவளுக்கும் வெறியாகுது. எப்படி ஹீரோயினுக்கு ஒரு சப்போர்ட்டர் இருக்கான், அவளை இதில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு அவங்களோட காம்படிட்டர் கம்பெனிக்கு கால் பண்ணி, என்கிட்ட ஒரு சூப்பரான டிசைன் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு காம்படிட்டர் டீமுக்கு அதை அனுப்பி விட்றான். அடுத்த நாளே அவங்க கம்பெனி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை காமிச்சு இப்போ ஹீரோயின்ட்ட, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, என்னோட கம்பெனியோட டிசைனை நீ திருடிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவளை ப்ளேம் பண்ண, மற்ற ஒரு பர்சன் இது நல்ல வேளை நம்மளோட ப்ராஜெக்டில் ஆட் பண்ணல,
இல்லைன்னா இது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஹீரோயின் டிசைன் தானே, அதனால அவளும் கான்ஃபிடென்ட்டாக இது என்னோட டிசைன் தான், அந்த கம்பெனியோட டிசைனரை கூப்பிடுங்க, நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினாலே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ தான் எனக்கு ஒன்று தோணுது, இந்த டிசைன் நீ உன்னோடதுன்னு தானே சொல்கிற, அப்போ நீ 2 கம்பெனிக்கும் ஒரே டிசைனை வித்துட்டியா? நீ ஒரு கிளீனராக இருந்த, உனக்கு அந்தளவுக்கு மணி இருந்திருக்காது, மணி தேவையும் அதிகமாக இருக்கும்ல, அதனால தானே இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்குங்கிற மாதிரி ஹீரோயினை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கான். அவளும் நான் பண்ணலன்னு சொன்னாலும் இவன் கண்டுக்க மாட்டேங்கிறா. சரி, உனக்கு இப்போ 3 நாள் தான் டைம் இருக்குது, இந்த டிசைன் நீ யூஸ் பண்ண முடியாது, டெட்லைன் 3 நாளைக்குள்ளே நீ என்னோட டிசைன் ரெடி பண்ணி தரணும், இல்லைன்னா கம்பெனியை விட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி லின் சொல்ல, உண்மை வெளியே வரும்போது யார் இந்த வேலையை பார்த்தாங்கிறதுன்னு தெரிஞ்சிடும், அப்புறம் தாண்டி உனக்கு இருக்குது அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லிட்டு போகிறா. இந்த மேட்ரை கேள்விப்படுறது ஹீரோவும் ஹீரோயின் இந்த மேட்டரில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறான். கூடவே லின் தான் இதை பண்ணா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதையும் ஹீரோயின்ட்ட கொடுக்க சொல்கிறேன். இதெல்லாம் ஏன் பாஸ் பண்ணுறீங்க, ஒருவேளை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அப்போ லின்னை கம்பெனியை விட்டு அனுப்பிடுங்கன்னு சொல்கிறான். என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என் ஒய்ஃபையும் புள்ளி பண்ணிவிட்டு என் கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறதா, அதெல்லாம் முடியாது, இது நான் ஹீரோயின் கொடுத்துருக்க டெஸ்ட்டு, அவளால் இது சார்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம், இல்லைன்னா நானே அவளுக்காக சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும்ல, அதான் ஒரு ஹஸ்பண்டுக்கான கடமை அப்படின்லாம் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது ஹீரோயின் ரொம்பவே சோகமாக வரேன். இன்றைக்கி நான் ரொம்பவே அப்செட்டாக வரேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டால், கம்பெனியில் ஒரு பெரிய ஃபைட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, உன்னை சீரப் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போகிறேன், வா வந்து காரில் ஏறு அப்படின்னு காரில் ஏற்ற சீட் பெல்ட்டை மாட்ட போகும்போது ஹீரோயினாக கிஸ் பண்ண வரேன்னு நினச்சிக்கிறா. நீ என்ன நினச்சின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி இப்போ கிஸ் பண்ணிவிட்டு நேராக இப்போ பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்கில் பார்த்தா ஆளே இல்லை, என்ன கூட்டமே இல்லைன்னு கேட்கும்போது, நான் தான் இதை உனக்காக ரிசர்வ் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எப்படிடா பண்ண அப்படின்னு கேட்டால், மிஸ்டர் கோ கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே உள்ள ரைடு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செம்ம ஹாப்பியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கப்பிள்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி மண்டையில் மாட்டிக்கிறாங்க. ஹீரோக்கு விருப்பம் இல்லைனாலும் ஹீரோயின் எக்ஸைட்மெண்ட்டில் கேட்குறதுனால அவனும் ஓகே சொல்கிறான். அப்புறம் ஜெயின்ட் வீலில் சுற்ற போகும்போது, இந்த ரைடில் போகும்போது நம்ம கிஸ் பண்ணோன்னா லைஃப் லாங் சேர்ந்தே இருப்போம்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு ஹீரோ ஆரம்பிக்க, அப்படி நம்ம கிஸ் பண்ணால் நம்மளோட ஃபேக் மேரேஜ் ரியல் மேரேஜ் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறான். ஆமாம், அந்த ஐடியா கூட எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போக, ஹீரோயினும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நம்ம வீட்டுக்கு போன பிறகு நான் உனக்கு கேட்பேன், அதை நீ பண்ணுவேன்னு சொன்னால் நம்ம இப்போ கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இந்த டைமாக அதை கேட்பேன், என்ன கேட்டாலும் உனக்கு ஓகே தான் அப்படின்னு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ வீட்டுக்கு போன பிறகு தான் அந்த ஐடியாவை நினச்சி ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறான். என்னன்னா ஹீரோயின் ட்ரீமில் பார்த்துருப்பால, அதே மாதிரி அவனை பூனைக்குட்டி மாதிரி இவன் அவனை டாமினேட் பண்ணுற மாதிரி அவனை ஆக்ட் பண்ண வைக்கிறான். அதுக்காக ஹீரோவும் மியாவ் மியாவ் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு சிரிப்பாக இருக்குது. ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு மட்டும் ஹீரோ கிஸ்லாம் கொடுத்து குட் பை சொல்லிட்டு உள்ளே போகிறான். ரொம்பவே ஹாப்பியான மூடில் உள்ளே போகிறான். அங்கே லின் அவளை வழிமறிச்சு, உனக்கு வெக்கமே இல்லையா, திரும்பவும் கம்பெனிக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு அவளும் கேட்குறா. நேற்று நடந்ததெல்லாம் மறந்துட்டியா, அடுத்த கம்பெனிக்கு நம்ம டிசைனை செல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்திருக்கேன், ஒன்று நான் இன்றைக்கி பார்க்க மாட்டேன்னு நினச்சேனே அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினும் உண்மை தெரிஞ்ச பிறகு நாளைக்கு நானும் ஒன்று பார்க்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு அவகிட்ட பேசிகிட்டு இருக்கா. இந்த டைம் மிஸ்டர் கோ எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துட்டான். காம்படிட்டர் கம்பெனிகிட்ட இருந்து எவிடன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹீரோ கையில் எவிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. இருந்தாலும் ஹீரோயின் எப்படி இதை டேக்கிள் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினுக்கும் லின்னுக்கும் ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கோம்ல, அப்போ எல்லாருமே ஹீரோயின் மேலே தான் சந்தேகப்படுவாங்க. லின்னும் நான் இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறேன்னு தெரியும்ல, நீ ஒரு கிளீனர், உனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை, நீ சொல்கிறது யாராவது நம்புவாங்களா அப்படின்லாம் சொல்ல, நான் சொல்கிறத யாரும் நம்ப வேண்டாம், பட் எவிடன்ஸை நம்பி தானே ஆகணும், இங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்குல்ல, இதில் செக் பண்ணாலே தெரிஞ்சிட போகுது, அப்புறம் அது கூட தேவையில்லை, நான் இன்னொரு மேட்ரு வச்சுருக்கேன் அப்படின்னு கையில் உள்ள பேப்பர்ஸை காமிச்சு, இதில் நீ இந்த நம்ம காம்படிட்டர் கம்பெனிக்கு டிசைன்ஸ் அனுப்பின அப்படிங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது, இது என் ஃப்ரெண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறா, அவகிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அதை நீட்டா அவளும் பயந்து போகிறான். இந்த மாதிரி இன்டர்னல் டாக்குமெண்ட்லாம் உனக்கு யார் தந்தது அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்துக்கிறத. அப்புறம் இந்த பேப்பரில் ஒன்றும் பெரிய எவிடன்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் நீ உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன், இப்போவாது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் யார் தப்பு பண்ணதுன்னு அப்படின்னு எல்லாரும் முன்னாடி அவளை எக்ஸ்போஸ் பண்ண, இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் மிஸ்டர் கோவும் இனி அவளுக்கு இந்த எவிடன்ஸ்லாம் தேவைப்படாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்து ஒரு லேடி வந்து ஹீரோயினுக்கு பலார்னு ஒரு அறையை விட, ஹீரோயினை யார் என்னன்னு கூட கேட்காம அவளும் பதிலுக்கு ஒரு அறையை விடுறா. என்னையே அடிச்சிட்டியா அப்படின்னு திரும்பவும் கைவோங்க, இன்னொரு டைம் அடித்த ஒரு அடிக்கு 2 அடி விழும் பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் யார் தெரியுமா, நீ என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண, அதனால இன்றைக்கி உன் மேட்டை செட்டில் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல,
செட்டில் பண்ண போறியா? அப்போ 2 பேருக்கும் எத்தனை ஸ்கோர் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு ஹீரோயின் நக்கலாக பேசுகிறா. நீ மிஸ்ட்ரஸாக இருந்துட்டு அவனோட ஒய்ஃப்கிட்டே நக்கலாக பேசிக்கிட்டு இருக்க. அதான் ஒரு கிளீனர் வந்துட்டு உன்னால் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண முடிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் மிஸ்டர் ஜியாங் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல எல்லாருமே ஹீரோயினை தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒய்ஃபாக வச்சுருந்த ஃபோட்டோவை காமிச்சு என் ஹஸ்பண்ட் உனக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கான், இதுக்கு மேலே உனக்கு என்ன எவிடன்ஸ் வேணும், நீ அவனோட மிஸ்ட்ரஸ் தானே அப்படின்னு அவகிட்ட சண்டைக்கு போக அவளும் மிஸ்டர் ஜியாங்கோட ஒய்ஃப்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் காமாகி பேசுகிறா. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்லாம் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோக்கும் அடிச்சது மேனேஜரோட ஒய்ஃப்னு தெரிஞ்சதுனால அவள் எங்கே இருக்கா அவனை உடனே கூப்பிட்டு வா அப்படின்னு மிஸ்டர் கோகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பொக்கே மட்டும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டைமண்ட் நெக்லஸ் அவளுக்கு கிஃப்டாக வந்துச்சு, இது எல்லாமே மிஸ்டர் ஜியாங் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு லின் சொல்ல அப்போ நீ என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டே இருந்திருக்கேன்னு அப்படின்னு அவளை அடிக்க போக இந்த டைம் மிஸ்டர் ஜியாங் வந்து ஒய்ஃப் அடிக்கிறாங்க. நீ என்ன அவளுக்காக என்ன அடிக்கிற, இவ தானே உன்னோட மிஸ்ட்ரஸ், இவளை நான் இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அவளை அடிக்க போக அவனையும் இப்போ தடுத்துட்டு இது யாரை தெரியுமா, இது என்னோட பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல என்ன மிஸ்டர் ஜியாங் இப்படிலாம் போய் சொல்லக்கூடாதுல, உங்களோட மிஸ்ட்ரஸை காப்பாற்றுறதுக்காக பிரசிடென்ட்டோட நேமெல்லாம் ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி லின் சொல்கிறா. ஒய்ஃப்க்கு நம்பிக்கை இல்லாமல் 2 பேருக்கூடையும் சண்டை போட்டுட்ருக்க, இதுக்கு மேலே இங்கேருந்து சீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல ஓகே டிவோர்ஸ் தானே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவு கிட்டாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு வம்படியாக சண்டை போட்டே திருவி நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஹீரோ அங்கே வரான், இன்னும் இவன் தான் பிரசிடெண்ட்டா அப்படின்னு அங்கே உள்ள எம்ப்ளாயிஸே ஃபஸ்ட் டைமே இப்போ தான் பார்க்குறாங்க. இவ்வளோ எங்கே ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோனோட பக்கத்தில் போய் நின்றுட்டு இவ என்னோட ஒய்ஃபு, அந்த ஃப்ளவர்ஸையும் நெக்லஸையும் நான் தான் அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தேன், இதுக்கு மேலே யாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கு. இங்கே லின்னு தான் பயந்து போய் நின்றுட்டுருக்கா. அப்போ இவன் அசிஸ்டன்ட் கிடையாதா பாஸா அப்படின்ட்டு. அப்போ எதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் போய் ஃப்ளவர்ஸ் வச்சாங்க அப்படின்னு சொல்ல அது என் பாஸ்க்கு நான் ஒரு வேலை செஞ்சு கொடுத்தேன், இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு அவனும் கேட்க இப்போ ஹீரோயின் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை யார் அனுப்புறது அப்படின்னு கேட்கும்போது லின்னை கை காமிக்கிறாங்க. அவளும் சாரி இதெல்லாம் யாருக்கு தெரியும், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மன்னிச்சு விட்ருங்கோ அப்படின்னு கேட்டுட்ருக்க. உன்னை இதுக்காக மன்னிச்சாலும் நீ கம்பெனியோட ட்ரேட் பாலிசியை மீறிட்ட, காம்படிட்டர் கம்பெனிக்கு நம்மளோட டிசைனை விற்றுருக்க, இதுக்காக கம்பெனியை விட்டு உன்னை ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னு அவளை தூக்கி கம்பெனியை விட்டு வெளியே போடுறாங்க. இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து ஒரு பர்சன் கால் பண்ணி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதில் மிஸ்டர் லூக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவன் ஒய்ஃப் நேம் நியான் அப்படின்னு சொல்ல என்ன அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், நான் சீக்கிரமே கண்ட்ரிக்கு வரணும் அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணால் இங்கே ஆல்ரெடி ஒரு மேன் கூட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவனும் நீ கடனை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டுன்னு இப்போ தான் உன்னை கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்கோம், அதுக்குள்ளே நீ மறுபடியும் சைனாக்கா ரிட்டர்ன் போகிற அப்படின்னு கேட்க நீயும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்தேன், ஹீரோக்கு மேரேஜ் ஆகிடுச்சான், நான் ஃபஸ்ட்டு அவனை போய் மீட் பண்ணும், நான் அவனோட ஒய்ஃப் ஆனதும் வட்டியும் முதலுமா எல்லாத்தையும் சேர்த்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது, மறுபடியும் உனக்கு காசு தந்து ஏமாறுவனா அப்படின்னு அவளை அறைய நான் அங்கே போனதான் உனக்கு காசு கிடைக்கும், என்கிட்ட இப்போ எந்த மணியுமே இல்லை, அவன் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எல்லா சொத்துமே எனக்கு தான் கிடைக்கும், அவளோட ஃபர்ஸ்ட் லவ் நான் தானே, கண்டிப்பாக அவன் என்ன மறந்துருக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்ல நீ அவன்கிட்ட காசுல இருந்தானே அவனை விட்டுட்டு வந்தேன், அப்புறம் எப்படியா அவனை சேர்த்துப்பான் அப்படின்னு கேட்க நான் அவன்கிட்ட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் ஃபாரின் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக என்னால் அவனை வழிக்கு கொண்டு வர முடியும், ஸோ அதுக்காக எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு கேட்க அவனும் இந்த காசை தான் சும்மா தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ட்ரெஸ்ஸை கலத்து சொல்லி அதை வீடியோவை எடுத்து காசு கொடுக்குறான். வீட்டுக்கு வந்தது ஹீரோ போய் சொன்னதுக்காக ஹீரோயின் கோவப்படுறான். நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன சொன்ன, டெலிவரி பாய்ன்னு சொன்னேன், அப்புறம் அசிஸ்டன்ட்னு சொன்னேன், இப்போ சிஇஓன்னு சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுவேன், வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் சொல்ல போறியா அப்படின்னு கேட்க அந்த டைட்டில் கூட நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஆமாம், அப்புறம் உனக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் இருக்கானு வந்து சொல்லுவேன் அப்படி தானே அப்படின்னு ஹீரோயின் கோவப்பட ஏன்பா இதுக்கெல்லாம் கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் இதுக்கு கோவப்படணும், நான் ஒன்றும் கோவப்படலை, இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ், 3 மாதம் முடிஞ்சது நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அவளை கிஸ் பண்ணுறான். ஏன்டா கிஸ் பண்ண அப்படின்னு கேட்டால் மடியில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு இப்போ நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னா லா படி நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ் தானே, ஸோ இன்னொரு டைம் டிவோர்ஸ் பற்றி பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளும் என்னை விட்டுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் விடுறேன், ஆனால் அப்புறம் டிவோர்ஸை பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்கிறான். இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா கிட்ட அந்த பொண்ணு வந்து பேச வரா. இவளோட நேம் லியாங், அம்மாவுக்கு இவளை ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும். ஹீரோவோட அம்மா கிட்ட வந்துட்டு நான் ஃபாரின்லேருந்து உங்களுக்காக இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்தேன், இந்த பேர்ல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கிஃப்ட்டை கொடுக்க அம்மாவும் அதை பார்த்து குஷியாகிட்டு சரி நீ என்ன கண்ட்ரிக்கு சடனாக ரிட்டர்ன் வந்திருக்க அப்படின்னு கேட்க நான் ஹீரோவை பற்றி நியூஸ்லாம் கேள்விப்பட்டேன், அவன் பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு சுற்றுறான்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்ல ஆமாம் அவன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு ஓடி போய் இன்னொரு பொண்ணு கூட ஃபேக்காக ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணான், இப்போ பார்த்தா அவங்க 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க,
நானும் அந்த பொண்ணை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு கிளீனராக ஒர்க் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்காக ஹீரோ அந்த கம்பெனியே வாங்கிட்டான்னு வேறு கேள்விப்பட்டனே அப்படின்லாம் சொல்ல, என்னோட பையன் அப்படிலாம் இருக்க மாட்டான். என்னோட பையன் ஆம்பிஷியஸ் ஆனவன். இந்த மாதிரி சில்லியான காரியத்தெல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு வேறு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தான்னு சொல்லி இன்னொரு மேனோட ஒய்ஃப் வந்து வேறு சண்டை போட்டான்னு வேறு கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக கேர்ஃபுல்லாக பாருங்கள், இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்ல இப்போ அம்மாவுக்கும் பயம் வருது. பேர் தெரியாத ஃபேமிலியிலேருந்து பொண்ணு எடுத்தால் இப்படி தான் இருக்கும். அப்படியே அந்த பொண்ணு தப்பான பொண்ணாக இருந்தால் உடனே அவனை டிவோர்ஸ் பண்ண வைக்கணும். ஆண்டி, நீங்களே இப்போ இதை பண்ணிங்கன்னா பையனுக்கும் அம்மாவுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் கட் ஆயிரும். அதனால என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த மேட்டரை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நீ தாம்மா நல்ல பொண்ணு, என் பையன் மட்டும் தப்பான வழியில் போயிடக்கூடாது, உங்கள் 2 பேருக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்கிறாங்க. ஆண்டி, அந்த டைம் நான் கண்டிப்பாக அப்ராட் போக வேண்டியது இருந்துச்சு ஸ்டடீஸ்க்காக. அதனால தான் நான் போயிட்டேன். இப்போ ஹீரோ கேட்டால் கூட நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மேட்டரை செட்டில் பண்ணுவோம், அப்புறம் நானும் உனக்காக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி சொல்ல, இவளும் சந்தோஷமாக அவளோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறா. அதுக்கு ஃபஸ்ட்டு லின்னை கூப்பிட்டு பேசுகிறா. லின்னுக்கும் ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி முட்டிக்கிச்சுல, ஸோ அவளை கூப்பிட்டு உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, இப்போ அவளும் ஓகேன்னு சொல்லி லியாங் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு திரும்பவும் கம்பெனிக்கு வரா. அங்கே வந்து ஹீரோயின் கிட்ட, பார்த்தல என்னை கம்பெனியை விட்டு விரட்டிட்டேன்னு நினச்சிங்க, பட் நான் திரும்ப வந்துட்டேன் பார்த்தியா, என்ன ஷாக் ஆகிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஷாக்காக தான் இருக்குது, எப்படி நீ வந்த அப்படின்னு கேட்டால், என்ன ஹீரோட அம்மாவே பர்சனலாக கூப்பிட்டு கம்பெனிக்கு ரிட்டர்ன் வர சொன்னாங்க. அப்புறம் உன்னோட குட் டேஸ்லாம் முடிய போகுது, ஏன்னா சிஸ்டர் லியாங் ஃபாரின்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த சிஸ்டர் லியாங் யார், அவள் வந்து உன்னை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவாளா அப்படின்னு சொல்ல, என்ன நீ ஓவராக பேசுகிற அப்படின்னு ஹீரோயின் மேலே தண்ணியை கொட்டுறா. உனக்கு மட்டும் நான் இப்போ லெசன் டீச் பண்ணலான்னு உனக்கு கொழுப்பு அதிகமாயிரும் அப்படின்னு ஹீரோயின் அவளை அறைய போகிறா. அந்த டைம் இன்னொரு கை வந்து அவளை தடுக்குது. யாருன்னு பார்த்தா அந்த லியாங் மேடம் தான் வந்து ஹீரோயினுக்கு ஒரு அறை விடுறா. ஃபஸ்ட்டு மீட்டிங்கே அறையோட ஸ்டார்ட் ஆகுதா, நல்ல ஸ்டார்டிங் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போவாது தெரியுதா சிஸ்டர் லியாங்கோட பவர் என்னென்னு அப்படின்னு இவ சீன் போட, உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு அவகிட்ட கேட்டு பாத்ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறான். நீ மட்டும் ஏம்மா வெளியே நிற்கிற, நீயும் உள்ளவா அப்படின்னு லியாங்கையும் இழுத்துட்டு போயிட்டு 2 பேருக்கும் செம்ம அடி. லின்னும் வந்துட்டு யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்லாம் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தாகமாக இருக்குது, இதே மாதிரி எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லா 2 பேரையும் போட்டு அடித்து துவச்சிட்டா. இங்கே ஹீரோக்கு இந்த நியூஸ் வருது. இப்போ ஹீரோயின் எங்கே அப்படின்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவனும் அவசரமாக ஓடி போயிட்டு, உனக்கு என்னாச்சு, யார் கூட சண்டை போட்ட அப்படின்னு கையில் உள்ள சின்ன சின்ன கிராச்சஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். யாருன்னு சொல்லு, லாயர் டீமை வச்சு அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி 3 வருஷமாவது உள்ள தள்ளுறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்க. சரி, ஹையஸ்ட்டாக எத்தனை வருஷம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அதை 5 வருஷம் வரைக்கும் போட்டுக்கலாம், நீ யார் கூட சண்டை போட்ட அப்படின்னு கேட்டால், இப்போ தான் ரூம்குள்ளேருந்து லின்னே வெளியே வரா. அவளுக்கு தான் ஃபுல்லாக காயம்பட்டுருக்கு. மிஸ்டர் லூ, இங்கே பாருங்கள், எனக்கான நீதியை நீங்கள் தான் வாங்கி தரணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால், அவனா நீதி வாங்கி கொடுக்க போகிறான். ஹீரோயினை பார்த்துட்டு, இவ்வளோ அடிச்சிருக்கியே, உனக்கு கையெல்லாம் வலிக்கலையா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். என்ன மிஸ்டர் லூ, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, சிஸ்டர் லியாங் நீங்கள் வந்திருக்காங்க, வந்ததுமே சிஸ்டரையும் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, லியாங்கா அது யாரு அப்படின்னு ஹீரோ சுத்தமாக அவளை பற்றி மறந்துட்டான். அவளே இப்போ வந்துட்டு நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் ஹக் பண்ணிட்டு நிற்க, நீ இங்கே என்ன பண்ணுற, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, ஒன்று பார்க்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லைப்பா அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு அவன் கிளம்புறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும், அவள் தான் உனக்கு லவர் என்ன, அவள் உன்னை என்னமா டியராக பேசினா, அவள் உன்னை அந்தளவுக்கு மிஸ் பண்ணுறாளாமே அப்படிலாம் ஜெலசியில் பேசிகிட்டு இருக்க. ஹீரோ அது சின்ன வயசில் நான் அறியாமல் பண்ணது, இப்போலாம் எனக்கு அவங்கள எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, நான் ஒன்று மட்டும் தான் லைக் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் நம்ப மாட்டேன், உனக்கு கொஞ்சமாவது இப்போவும் அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவள் வாயை மூடுறதுக்கு ஒரே வழி கிஸ் தான் அப்படின்னு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். அப்புறம் அவளும், நீ லின் சொன்னதை கேட்டல, உங்கள் அம்மா தான் அவளை கம்பெனிக்கு வரதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க, ஏன் இதெல்லாம் பண்ணாங்க, அப்போ நான் டெய்லி அவங்க கூட தான் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அப்படின்னு கேட்க, சரி கோவப்படாத, இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை உன்னை மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மாவை மீட் பண்ணுமா, அப்போ நான் கிஃப்ட்லாம் வரக்கூடாதுல்ல, உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அவனும் எங்கள் அம்மாவுக்கு பியர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும், அந்த முத்துக்கள் அந்த மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு ஹீரோயின் ஷாப்பிங் கிளம்புறா. அங்கே போயிட்டு எல்டர்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி பியர்ஸ்லாம் காமிக்க சொல்கிறான். அங்கே உள்ள ஒர்க்கரும் எடுத்து காமிக்கிறதுக்குள்ளே அந்த பிளேஸ்க்கு லின்னும் லியாங்கும் வராங்க. வந்துட்டு, நீ கிளீனர் தானே, உன்கிட்ட என்ன காசு இருக்குது, இந்த மாதிரி கடைக்கெலாம் எதுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் நக்கலாக பேச, அப்போ இவ கிளீனரா, இவகிட்ட என்ன காசு இருக்க போகுது அப்படின்னு ஹீரோயினுக்கு எடுத்து காமிக்காமல் லியாங்க்கு என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதை எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு ஒர்க்கரும் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எடுத்து காமிக்க போகிறா. அதே அந்த ஃபஸ்ட் ஒர்க்கர் ஸ்டாப் பண்ணிவிட்டு, அவள் வாங்கி உடச்சிட்டானா நீயே பே பண்ணுவேன்
அப்படின்னு அவளை அடக்கி வைக்கிறா. லியாங் பெருசாக சீனை போட்டு இந்த கடையிலே காஸ்ட்லியான நெக்லஸ் காமிங்க அப்படின்னு கேட்க அவளும் ஒரு நெக்லஸ் பீஸை எடுத்து காமிக்கிறா. பார்த்தா இது 8 மில்லியன் சொல்கிறாங்க. இதெல்லாம் உன்னால் பார்க்க தானே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்ல, சரி உங்கள் லியாங் மேடமுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாள், அப்போ அவளே வாங்கிக்க வேண்டியதான்னு சொல்ல, அவளும் இப்போ வேறு வழி இல்லாமல் கார்டை கொடுத்து பார்க்குறா. கார்டை கொடுத்தா போதுமான அளவு பேலன்ஸ் இல்லைன்னு வருது. இப்போ தானே அப்ராட்லேருந்து வந்தேன், இன்னும் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு 5 days கிட்ட ஆகும் அப்படின்னு அவளும் சமாளிச்சுட்டு லேட்டர் வந்து நெக்லஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. என்ன அதுக்குள்ளே போகிறீங்க, நான் பே பண்ணுறதை நீங்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கார்டை கொடுத்து ஸ்வைப் பண்ணுறா. அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுது. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்படி இவளோட கார்டில் 8 மில்லியன் இருந்ததுன்னு. அப்புறம் தான் இது ஹீரோவோட கார்டாக இருக்கும். அவன் கூட பெட்டை ஷேர் பண்ணிட்டு அவனோட காசை வாங்கிட்டு வந்திருப்பேன். அப்புறம் இங்கே வந்து சீனை போடுறியா அப்படின்னு சொல்ல, நீ என்ன அதை வந்து பார்த்தியா, இங்கே யாரும் இப்போ காசு இல்லாமல் என்னது, நான் தான் இப்போ பே பண்ணியிருக்கேன். ஸோ மூடிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் கிளப்பிட்டு இங்கே அந்த நெக்லஸை டெலிவரி பண்ணுறதுக்காக அதை பேக்கேஜிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெளியே போன லியாங்கும் சும்மா இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க்கரை மீட் பண்ணியிருப்பாள். அவகிட்ட போயிட்டு நெக்லஸ் டெலிவரி எப்போ அதை சேஞ்ச் பண்ணி வைக்க சொல்கிறா. அவளும் பயமாக இருக்க முடியாது, மாட்டிக்கிட்ட பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறா. நீ எதுக்கும் பயப்படாத, இதனால நீ வெளியே மாட்டிக்க மாட்டேன், நீ மட்டும் இந்த காரியத்தை பண்ணனா உனக்கு 1 மில்லியன் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்லாம் சொல்ல, அந்த பொண்ணு காசுப்பட்டு அதை பண்ணுறா. அது எல்லாமே ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஹீரோயின்ட்ட டெலிவரி கொடுக்கும்போது அவளும் அதை வாங்கி பார்த்துட்டு அவகிட்ட டெலிவரி கொடுத்த பொண்ணுக்கிட்ட காதில் குசுன்னு எதோ சொல்லிட்டு போகிறா. அடுத்து அம்மாக்கிட்டேயும் நான் மாமியார் வீட்டுக்கு போக போகிறேன்னு சொல்ல, இப்போ அம்மாவும் நாங்கள் இந்த ஸ்டேஜில் உங்கள் மாமியாரை மீட் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு நீ போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அவளுக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அம்மா இதெல்லாம் அதிகமாக தரலையா அப்படின்ட்டு கேட்க, என்ன அதிகம், இதை விட உங்கள் அப்பா நிறைய கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க, உங்கள் அப்பாவோட கலெக்ஷன் ரூம்க்குலாம் இன்னும் போகவே இல்லை, அங்கெல்லாம் போனால் இன்னும் அதிகமாக கிடைக்கும், கொண்டு வரவா அப்படின்லாம் கேட்க, ஆமாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போதைக்கு மாப்பிள்ளை வீட்டில் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்புறம் அம்மாவும் ஹீரோயினோட அப்பாட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்கள் என்ன அவன் மேலே கோவமாக தான் இருக்கீங்களான்னு கேட்க, ஆமாம் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் வேண்டான்னு ஓடும்போது என் பாதி உயிரே போயிடுச்சு, அப்புறம் தான் நம்ம பார்த்த பையனை தான் அவன் ஓடி போய் கல்யாணம் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் எனக்கு போன உயிரை திரும்ப வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ தான் நம்ம அவகிட்ட சொல்லிடலாமே எல்லாத்தையும் அப்படின்னு கேட்டால், இல்லை அதுக்கெல்லாம் கரெக்டான டைம் வரட்டும், அவன் நம்மளை ஏமாற்றிட்டு போனல, அதனால கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் லாஸ்ட்டாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோட அம்மா நான் உன் ஒய்ஃபை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு. அம்மா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலான்னு சரி, அவள் தான் என்னோடய ஒய்ஃப், நான் அதை டிசைட் பண்ணிட்டேன், நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணுற எல்லாத்துக்கும் நீங்கள் நோ தான் சொல்லியிருக்கீங்க, இந்த மேட்டருக்காக எஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அம்மாவும் சரி கூட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்டரை லியாங் கால் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோயின் அம்மாவை மீட் பண்ண வரும்போது அங்கே ஆல்ரெடி லியாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு ஹீரோ கேட்க, இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அதனால் கூப்பிட்ருக்கேங்கிற மாதிரி அம்மாவும் சொல்கிறாங்க. அப்புறம் கூட இருக்கிற ஆண்டியும் ஹீரோயின் வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு அப்படின்றதுனால மட்டும் தட்டி பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கு என் ஒய்ஃபை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஹீரோ அவங்கக்கிட்டேயும் சண்டைக்கு போகிறா. என்னடா உன்னோட ஆண்டிக்கிட்டேயே மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்ட்டு கேட்டால், அவங்க மட்டும் என் ஒய்ஃப்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறாங்களா, அப்போ நானும் அப்படி தான் பேசுவேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவாகவே அவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி எல்லாருமே என்கிட்ட மணிலான்னு சொல்கிறாங்க, நேற்று நம்ம 2 பேரும் மாலில் மீட் பண்ணோம்ல, உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல என்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போது ஆண்டி உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்கும்போது ஹீரோ உங்களுக்கு பியர்ஸ் பிடிக்கும்னு சொன்னான், அதனால அதில் உங்களுக்கு ஒரு செட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வாங்கின நெக்லஸ் செட்டை காமிக்க, இப்போ லியாங்கும் நீ ஃபேக் வச்சுருக்க, நான் தான் ஒரிஜினல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். நேற்று இதை நான் தான் வாங்கினேன் அப்படின்னு ரிசிப்டை பார்த்தா ரிசிப்டும் ஃபேக் அடிச்சிருப்பாங்க. நீ ஒரிஜினலாக வாங்கியிருந்தாதானே ரிசிப்டும் ஒரிஜினலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதை நான் தான் வாங்கினேன்னா ஆன்ட்டி முன்னாடி லியாங் சீன் போட்டுட்டு இருக்கேன். ஹீரோயினும் இல்லை இதை நான் தான் வாங்கினேன்னு சொல்கிறா. எனக்கு பொய் சொல்கிறவங்களே பிடிக்காது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோயின்ட்டு ரூடாக நடந்துக்கிறாங்க. அப்போது ஹீரோயினும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த மாலில் உள்ள ஒர்க்கரை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஒர்க்கரை கூப்பிட்டு வந்து கேட்க, அவளும் வந்துட்டு லியாங் தான் வாங்கினாங்கன்னு சொல்கிறா. ஹீரோயின் உன் கூட இன்னொரு பொண்ணு ஒர்க் பண்ணால, அவள் தானே என்கிட்ட பேமெண்ட்லாம் வாங்கினா, அவளை எங்கே அப்படின்னு கேட்டால், அவள் இன்டர்ன்ஷிப்பை கூட கம்ப்ளீட் பண்ணல, அவளை ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் அந்த நல்ல பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கா, அவள் வந்துட்டு ஹீரோயின் தான் வாங்கினாங்கன்னு சொல்கிறா. அதை எப்படி உன்னால் ப்ரூவ் பண்ண முடியும், லியாங் கிட்ட தான் ஒரிஜினலான பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே தான் சிசிடிவி கேமரா இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது, சிசிடிவி கேமரா நேற்று ஒர்க் ஆகலைன்னு சொல்ல, இது கூட உன்னோட வேலையாக தான் இருக்கும், நீயும் நீ ரெடி பண்ண ஆளும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி லியாங் ஹீரோயினை ப்ளேம் பண்ணுறா. அப்போ ஹீரோயினும் சிசிடிவி இல்லைன்னா என்ன, என்கிட்ட என்னொரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு மொபைலில் வீடியோ எடுத்துருப்பாள்ல, அதை எடுத்து அந்த ஒர்க்கர் காமிக்க லியாங்கும் பயந்து போய் அதை பிடுங்க போகிறா.
நீ அதை வாங்கினாலும் ஒரு யூஸும் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி அந்த வீடியோ என்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. நீ இந்த மாதிரி என்னை ஏமாத்துறேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஆன்ட்டிக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்போ ஹீரோனா வாங்கிட்டு வந்த நெக்லஸை காமிச்சு, ஆன்ட்டி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பாசமாக காமிச்சா, அவங்களும் நீ என்ன வாங்கிட்டு இருந்தாலும் சரி, நான் உன்னை இந்த வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால ஹீரோனும் கோவமா, நீங்கள் ஒன்றும் என்ன அக்செப்ட் பண்ணிக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் ஒத்துக்கலனாலும் அவள் தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு ஹீரோயின் பின்னாடியே ஓடுறான். இங்கே லியாங்க்கு போட்டு பிளானெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு கவலையாக இருக்குது. அப்போ ஆன்ட்டிக்கிட்ட மறுபடியும் மூட்டி விட்டு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஆன்ட்டியும் சரி விட்டுடலாம், அவன் தான் பெரிய பையன் ஆகிட்டான், அவன் லைஃப் டிசிஷன்லாம் அவனே எடுத்துக்கிட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி லியாங்கால ஓகே சொல்ல முடியும்? இல்லை ஆன்ட்டி, நீங்கள் அப்படிலாம் விடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட உங்கள் பையனை விட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் பையனோட ஃப்யூச்சரே வேஸ்ட் ஆயிரும், அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. என்ன ஐடியான்னு கேட்டால், நம்ம பேசாமல் 2-3 மேனை செட் பண்ணி ஹீரோனோட நேமை டேமேஜ் பண்ணிடலாம், அப்புறம் ஹீரோவை பின்னாடி போக மாட்டான்னு சொல்ல ஆன்ட்டியும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா நீ ஒன்று நல்ல பொண்ணுன்னு நினச்சா இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்துட்ருக்க, இனிலாம் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை விரட்டி விட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தது ஹீரோயின் பெட்டி பிடிக்கலாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிகிட்டு இருக்க, எங்கே போகிற அப்படின்னு கேட்டால், உங்கள் அம்மா தான் என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, இனி நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. எங்கள் அம்மா என்ன சொன்னா என்ன, அவங்க இன்னைக்கு ரூடாக தான் பேசுனாங்க, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் நான் உன் பக்கத்தில் தான் இருந்தேன், எங்கள் அம்மாவே நான் சீக்கிரமே கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் வேண்டாம், இது அக்ரிமெண்ட் மேரேஜ் தானே, இப்போவே அக்ரிமெண்ட் எண்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சி நம்ம இப்போவே நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோமா லக்கேஜ் தூக்கிட்டு கிளம்புறா. ஹீரோவும் பின்னாடியே போகிறான். நீ ஏன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வரேன்னு கேட்டால், நான் உன்னோட ஹஸ்பண்ட், என்னோடய ஒய்ஃப் எங்கே இருக்காளோ அங்கே தானே நானும் போக முடியும் அப்படின்னு பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணு, லாஸ்ட் வரைக்கும் உங்கள் அம்மா உன்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டால் அவனும் திருதிருன்னே முழிச்சிட்டு இருக்கான். ஸோ இதான் உன்னோட ஆன்சர் என்ன அப்படின்ட்டு ஹீரோயினும் கோவமாக பாருக்கு போய் அவள் ஃப்ரெண்டு கூட ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு எல்லா கதையும் சொல்ல, ஃப்ரெண்டு இதில் மிஸ்டர் ப்ளூ தப்பு எதுவுமே இல்லை, அவங்க அம்மா தான் உனக்கு பிரச்சனை, உன்னோட மாமியார் தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த காயத்துக்கெலாம் உனக்கு மருந்து வேணும்ல, அதுக்காக நான் மாடல்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நிறைய பசங்க மாஸ்க் போட்டு உள்ளே போகிறாங்க. இதை பார்த்து ஹீரோக்கும் கடுப்பாக இருக்குது. ஸோ அங்கே உள்ள ஒரு ஒர்க்கரை கூப்பிட்டு, எனக்கும் இதே மாதிரி ஒரு மாஸ்க் கிடைக்குமா அப்படின்னு மாஸ்க்கு கேட்டு வாங்கிட்டு உள்ளே போகிறான். டேய், நீ யார்டா புதுசாக வந்திருக்க அப்படின்னு அங்கே உள்ள பசங்களும் கேட்க, அவங்க முன்னாடி ஒரு கெட்டு பணத்தை எடுத்து வச்சுட்டு, இது உங்களுக்கு தான், நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்ல அவங்களும் காசு வாங்கிட்டு ஹாப்பியாக கிளம்புறாங்க. நீ யார்டா எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, மாஸ்க்கு கழுத்து, ஐயோ இவன் தானே இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ஃப்ரெண்டும் வாயை முடிக்கிறா. இங்கே ஹீரோயினும் போதையில் ஹீரோட மூஞ்சை பார்த்துட்டு, எனக்கு போதை ரொம்ப அதிகமாயிட்டுன்னு நினைக்கிறேன், அதான் இந்த பாயை பார்க்கும்போது கூட என் ஹஸ்பண்ட் மாதிரியே தெரியுறான் அப்படின்னு அவங்ககிட்டயே புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சதும், ஐயோ ஹீரோ கையிலேயே இருக்கும் அப்படின்னு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஹீரோ விடுறதா இல்லை. நான் உனக்கு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்காதது என்னோட தப்பு தான், நான் எங்கள் அம்மாட்ட பேசி சீக்கிரமே அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறேன், நீ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பாக என்னோட அம்மா உன்னையே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். இந்த பக்கம் லியாங் கேங் கூடலாம் டீல் வச்சுருப்பாள். அந்த கேங் லீடர் வந்து நின்றுட்டு, நீ சொன்ன டெட்லைன் முடிஞ்சு போச்சு, வட்டி முதல்மா பே பண்ணுறேன்னு, இங்கே வட்டியை கூட காணுமே, எப்படி பே பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்க, இப்போ அவளும் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஹீரோட அம்மாவை நான் ஒரு பிளேஸ்க்கு வெளியே கூப்பிட்டு வரேன், அங்கேருந்து அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் ஹீரோட ஃபேமிலிலேருந்து தருவாங்க, ஸோ உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீ கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நாங்கள் என்ன ஃபூலா, கிட்னாப் பண்ணுறது இல்லீகல், அப்போ நாங்கள் மாட்டிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்க, சரி அந்த கிட்னாப்பையும் நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னது, ஓகே இதையாவது ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். லியாங் ஆன்ட்டி கால் பண்ணி நம்ம வெளியே மீட் பண்ணலாமான்னு கேட்குறா. ஆன்ட்டியும் நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான்னு தெரியுது, பட் என் பையன் வளர்ந்துட்டான், அவன் இஷ்டத்துக்கு அவன் இருந்துட்டு போகிறான், நீ என் கூட நீ காண்டாக்டில் இருக்க வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்ட்டி, நான் அதை பற்றி பேசுறதுக்காக கூப்பிடல, நான் லாஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன், அப்புறம் நான் மறுபடியும் அப்ராட் போக வேண்டியது இருக்குது, ஸோ இத்தனை வருஷம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக உங்களை மீட் பண்ணி பேசிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஆன்ட்டி வரதுக்கு ஓகே சொல்கிறாங்க. இந்த கிழவி என்னையும் ஹீரோவையும் சேர்த்து வைக்க மாட்டேன்னு தான் சொல்கிறா, அப்புறம் இவளை வச்சு எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஹீரோ அம்மா ஒரு பிளேஸ்க்கு வர வைக்கிறா. அவங்களும் வந்துட்டு இந்த பிளேஸ் என்ன ரொம்பவே ஒதுக்குப்புறமாக இருக்குது, இந்த மாதிரி பிளேஸ்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு வந்து உட்காரும்போது, எல்லாம் உங்களை கடத்துறதுக்காக தான், பின்னாடி நின்று ஆட்களும் ஆன்ட்டி நாக் டவுன் பண்ணுறாங்க. இப்போ ஆன்ட்டியோட மொபைல் எடுத்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறா, நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு இந்த பிளேஸ்க்கு வர சொல்ல, ஹீரோயினும் வந்து பார்த்துட்டு, என்ன ஆன்ட்டி தானே வர சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அவளையும் நாக் டவுன் பண்ணி 2 பேரையும் ஒரே பிளேஸில் கட்டி போடுறாங்க.
இந்த டைம் தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவளை ரீச் பண்ணவே முடியல. என்னாச்சுன்னு இவனுக்கும் பயமாக இருக்குது. அப்போ அசிஸ்டண்ட் வந்துட்டு உங்கள் அம்மா தான் மேடம் கூட மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆனால் 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னே தெரில அப்படின்னு சொல்ல ஹீரோ சீக்கிரமே அவங்களோட லொக்கேஷன் ட்ராக் பண்ண சொல்கிறான். இந்த சைட் ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது சேரில் அவளை கட்டி போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஆன்ட்டி இருக்காங்க. என்ன இந்த லியாங் தான் பேசுறதுக்காக கூப்பிட்டு வந்து இப்படி கட்டி வச்சிருக்கா. சரி நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்க, உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி அவன் எனக்கு சேட் பண்ணி இங்கே வர வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ லியாங்க ஒரு 2 மேன் கூட வரா. வந்துட்டு இந்த பொண்ணு அழகாக இருக்கால்ல, இன்றைக்கி இந்த பொண்ணு உங்களுக்கு தான், நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல, ஆன்ட்டி உனக்கு காசு தானே தேவை, அதை நாங்கள் தந்துடுறோம், எங்கள் 2 பேரையும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காசு தேவை தான், அதே மாதிரி ஹீரோயினை டேமேஜ் பண்ணணும்ல, அப்போ தானே என்னோட ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோயினும் எந்திரிச்ச டைம்லேருந்தே கையில் உள்ள கெட்ட அவுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஃபைனலி கெட்ட அவுத்ததும் பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து நீட்ட ஆல்ரெடி லியாங் அவகிட்ட அடி வாங்கினதுனால அந்த அடியோட வலி என்னன்னு அவளுக்கு தெரியும். அதனால ஹீரோயின்ட்டு வந்து எஸ்கேப் ஆகிட்டு ஓடுறா. அடுத்து ஹீரோயின் ஆன்ட்டியோட கெட்டையும் அவுத்து விட்டு 2 பேரும் இப்போ மெயின் ஏரியாவுக்கு போனால் தான் வெளியே போக முடியும் அப்படிங்கிறதுக்காக பில்டிங்கை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆன்ட்டியோட காலில் அடிப்படுது. ஆன்ட்டியும் நீ ஃபஸ்ட்டு போ, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நீ மாட்டிக்காத அப்படின்னு சொல்ல, இல்லை ஆன்ட்டி நான் உங்களை விட்டு போக முடியாது அப்படின்னு ஹீரோயின் அவங்க ஷூஸ் எல்லாம் கலத்த சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு ஓடுறா. அடுத்து இப்போ மெயின் ஏரியாவுக்கு வரும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். இங்கே 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, லியாங் தான் இங்கே 2 பேரும் இங்கே வர வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு மயக்கமாக வந்து அவளும் மயங்கி விழுறா. ஸோ டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க. டாக்டரும் அவங்க டயர்டில் தான் வாங்கிட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தூக்கம் போட்டு எந்திரிச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கும் இப்போ ஹீரோயின் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்துடுச்சுல்ல. இனி உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நீயான என்னோட மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி நீ அவளை நல்லா கவனிச்சிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போக ஹீரோயினும் தூங்கி முழிச்சாச்சு. ஆனால் தூங்குற மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க. இங்கே ஹீரோ வந்து நீ மட்டும் சீக்கிரமே கண்ணு மொழி, நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல ஹீரோயின் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதை ஹீரோ நோட்டீஸ் பண்ண, எங்கள் அம்மா இன்னைக்கு நல்ல மீல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நான் போய் ஒரு ஃபுல் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்ல, டேய் என்னை விட்டுட்டா சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்துக்கிறான். அப்புறம் எதுக்கு நடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு இங்க அப்படின்னு ஒரு சத்தம் வருது. ஐயோ என்னோட அப்பா தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு கீழே ஓடுறா. அப்போது ஹீரோவை பார்த்துட்டு கல்யாணத்தன்னைக்கு ஓடினவன் நீ தானே, இப்போ இங்கே என் பொண்ணு கூட என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்புறம் தான் 2 பேரோட மம்மிஸையும் மீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி ஹீரோயினுக்கும் தெரிய வருது, நான் யார் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு ஓடி போனோம், லாஸ்ட்டில் அவனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே ஃபேட் தான், யார் தலையில் யாருன்னு எழுதியிருக்கோ அதான் நடக்கும். ஸோ இந்த ட்ராமாவை என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.